ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டா நரேஷனோட பாப்பா பர்த்டேக்காக நான் சென்னை போயிருந்தேன். ஸோ ப்ரூஸ் குட்டி அந்த பாப்பாவோட பேரு. என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. அண்ட் அதே மாரி எனக்கும் ப்ரூஸ் குட்டிய ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ஒரு பெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸா நான் சென்னை போயிருந்தேன். ஆக்சுவலி ப்ரூஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது நான் போறேன் அப்படின்ட்டு. ரொம்ப பாசமா ஏஞ்சல் அக்கா, ஏஞ்சல் அக்கான்ட்டு கூப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:30 இருக்கும். சர்ப்ரைஸா அவ வீட்டுக்கு போயிருந்தேன். லைக் கேக்கு, கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு. ஸோ ஷி வாஸ் ஸோ மச் ஹாப்பி அண்ட் அவள் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என் மடியில் உட்காந்துட்டு லைக் அந்த கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமில் அவள் கூட அந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு. அண்ட் அப்படியே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ஸு, அதுக்கப்புறமா அந்த நம்ம தலையில் வச்சுட்டு இது பண்ணுவாங்கல்ல, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டியாக வந்துட்டு இருக்குல்ல, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ரூஸ் ஆக்சுவலி பயந்துட்டா அது என்னென்னு அப்படின்ட்டு. பட் அப்புறம் அவளுக்கு தலையில் வச்சதுக்கப்புறம் ஷி வாஸ் ஸோ மச் ஹாப்பி. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ ஃபேஸில் அந்த ஸ்மைல் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பிடிச்ச ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னு கமெண்ட்